தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஏன் இந்த இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாளுக்காக தான் வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த டேட் தான் வந்து May 4th 2026க்கான எலெக்ஷனோட ரிசல்ட் டே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு எலெக்ஷனாக வந்து அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலே இந்த மாதிரியான ஒரு எலெக்ஷன் வந்து இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த எலெக்ஷனுக்கு வந்து எதிர்பார்ப்பு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்சிகள் தான் ஆட்சி அமைந்துட்டு இருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டிஎம்கே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே. அதெல்லாம் தகர்த்து உடைச்சு இன்னைக்கு ஒருத்தர் வந்து சிஎம்மா ஆக போறாரு. அவர் தான் டிவிகேவோட தளபதி விஜய். of politics is uncompromising principles and ideologies. Periyar's social justice, Kamarajar's honest administration, Ambedkar's equal justice and equal opportunity, Velu Nachiyar's social inclusivity and communal harmony, Anjali Ammal's fighting for water resources. இது ஒரு பக்கம் சந்தோஷமான விஷயமா இருந்தாலுமே, ஒரு மாற்றம் வந்தது அப்படின்னு இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கதறல் சத்தங்கள்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிடுது. அதாவது இந்த மாநிலம் வந்து இதோட முடிஞ்சது, இனிமேட்டு வந்து இந்த மாநிலத்தை வந்து காப்பாற்றவே முடியாது, நாங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டுக்காக அதை பண்ணியிருக்கோம் இதை பண்ணியிருக்கோம், இவ்வளோ எஜுகேஷனுக்காக நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம், இந்த அளவுக்கு எக்கனாமியை வந்து டெவலப் பண்ணியிருக்கோம், ஆனால் வந்து இவங்க வந்து ஒரு சினிமா நடிகர் முன்னாடி வந்து போயிட்டாங்க, சினிமா நடிகர் கூட வந்து போயிட்டாங்க. அவருடைய வெற்றி, தலைவருடைய கடுமையான உழைப்பு, லாஸ்ட் எதுவுமே உங்களுக்கு தெரியாது, இவங்க வந்து ஒரு தற்குறி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாலுமே நடந்தது என்ன? இவங்க சொல்ற மாதிரிலாம் வந்து இவங்கெல்லாம் வந்து தற்குறி கூட்டம் தானா? இந்த நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வந்து இருந்தது. அதுக்கு வந்து மொத்தமாக வந்து இந்த எலெக்ஷனோட வந்து ஒரு முடிவுரை வந்து எழுதிட்டாங்க. அது என்ன மாதிரியான சமூக மாற்றங்களை வந்து டிவிகே வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்ற மொத்த விஷயத்தையுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். உண்மை நேர்மையுமா இவ்வளவு மாற்று அரசியலை, தூய அரசியலை எடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க 110 லட்சத்தை வாக்கை போட்டு விழுக்காடு கொடுத்து கூடாதா? ஏன்னா வாயு 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 ஊர் வாயு ஒளவாயு இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். இந்த சமயத்துல தளபதி விஜய் அவர்கள் வந்து வருகின்ற May 7 முதலமைச்சராக வந்து பதவியேற்க போறாரு, அதற்கான கடிதத்தை வந்து ஆளுநருக்கு வந்து அனுப்பிச்சிட்டாரு அப்படின்ற அந்த செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கு. இதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. டிவிகே வந்து 108 இடங்கள்ல தான் வந்து ஜெயிச்சிருக்கு. அதாவது மெஜாரிட்டியானா வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 இடங்கள் வந்து தேவைப்படுது. அந்த விஷயங்கள்லாம் வந்து எப்படி அமையும் அப்படின்ற மொத்த விஷயத்தையுமே வந்து நம்ம பார்ப்போம். குறிப்பாக எதிர்கட்சிகள்லாம் சொல்கிற மாதிரி இந்த ஓட்டு போட்டவங்களாம் வந்து உண்மையாலுமே நாலேஜ் இல்லாதவங்களா, அன்எஜுகேட்டட் பீப்புளா அப்படின்ற அந்த கால்குலேஷன்ஸையும் வந்து இப்போ பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான பல வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் வர காத்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட் பர்சன்டேஜை வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். அதாவது இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிக்சரை பார்ப்பீங்க, மொத்தமாக 85% கிட்ட வந்து ஓட்டு வந்து கேஸ்ட் ஆகிட்டு இருந்தது. இதில் வந்து டிவிகே கிட்டத்தட்ட 35% ஆஃப் த ஓட்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. டிஎம்கே கூட்டணி கட்சிகள், அதாவது 25 கூட்டணியுமே சேர்ந்து 24% தான் வந்து வாங்கியிருக்காங்க. அதிமுகவும் அதே மாதிரி 7 கூட்டணி கட்சிகளை வச்சு 21% தான் வாங்கியிருக்காங்க. இதில் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறது அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் தான். போன தடவை 8% மேலே ஓட் ஷேர் வாங்கின என்டிகே வந்து இந்த தடவை 4% கீழே தான் வந்து வாங்கியிருக்கு. அது வந்து இவங்களே வந்து தன் தலையில வந்து மண் அள்ளி போட்டுக்கிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி டிவிகேக்கு வந்து ஓட்டு போட்டவங்க வந்து இப்போ 35% ஆஃப் த பீப்புள் வந்து ஓட் ஷேர் வந்து வாங்கியிருக்கு டிவிகே. அவங்க எல்லாருமே இவங்க சொல்ற மாதிரியான ஒரு தற்குறியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாது. 1,72 lakhs ப்ளஸ் பர்சன்ஸ் வந்து டிவிகேக்கு சார்பாக வந்து ஓட் போட்டிருக்காங்க. இதில் ஒரு பாதி பர்சன்டேஜ்
வந்து விஜய் ரசிகர்கள் அப்படின்னே நம்ம வச்சுக்கிட்டாலுமே இன்னும் பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து அந்த பாதி பர்சன்டில் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்கக்கூடியவங்க, போலீஸ் வேலையில் இருக்கக்கூடியவங்க, ஆர்மி கேடர்ஸில் இருக்கக்கூடியவங்க, டீச்சர்ஸ், இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து விஜய்க்கு வந்து கண்டிப்பாக ஓட்டு போட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி நடிகர் மனநிலையில் போடலை அப்படின்றது தெள்ள தெளிவாக வந்து இந்த ரிசல்ட்ஸ் தான் வந்து காட்டியிருக்கு. ஏன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிவிகேக்கு தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. எப்பயுமே டிஎம்கேக்கோ இல்லை ஏடிஎம்கேவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க. இந்த தடவை பல சலுகைகள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கொடுத்துமே வந்து ஒரு மாற்றம் வேணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேக்கு வந்து அவங்க வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இவங்க சொல்லுகின்ற மாதிரி இந்த படிக்காத பீப்புளா, சமூக நீதி தெரியாதவங்களா, அரசியல் படுத்தப்படாத பீப்புளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. என்னதான் இந்த மாதிரி தோல்விக்கு சப்ப கட்டினாலுமே இங்கே சீர்குலைஞ்சு இருக்கக்கூடிய அந்த கிரைம் ரேட்ஸ் வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹையராக வந்து போய்கிட்டே இருக்கு நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில். இந்த ஒரு ரீசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்பை, ஆன்டி இன்குபென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெறுப்புணர்வை டிஎம்கேக்கு பக்கம் வந்து திரும்பினதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அவங்களுக்கு ஓட்டு போடலன்னா இன்னொரு ஆப்ஷனாக இருந்தது வந்து ஏடிஎம்கே தான். கண்டிப்பாக வந்து டிவிகே வரலன்னா மேபி ஏடிஎம்கே பக்கம் அவங்க வந்து போயிருக்கலாம். ஆனால் அவங்களுமே வந்து பிஜேபி கூட சேர்ந்ததுனால அவங்களையுமே மக்கள் வந்து கம்ப்ளீட்டாக நிராகரிச்சிருக்காங்க. டிவிகேக்கு ஒரு சாலிடான விக்டரியை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், கிட்டத்தட்ட 50-60 வருஷமா பயங்கர இவங்க 2 பேர் மட்டும்தான் வருவாங்க அப்படின்னு இருந்தப்ப வெறும் சோஷியல் மீடியாவை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 தொகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து போய் வந்து வாக்கு சேகரிச்சிருப்பாரு. அவர் மேடைகளை ஏறி பேசியிருக்காரு. இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 200 தொகுதிக்கு மேலே போய் பேசினாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிலைமை தலைகீழாக இருக்கு. 35% அன்பிலீவபிள் ரெக்கார்டை வந்து டிவிகே விஜய் வந்து படைச்சிருக்காரு. அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. சரி, இவங்க சொல்லுகின்ற இந்த சமூக நீதி, இந்த மைனாரிட்டி அப்ரஸ்மெண்ட் இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துடலாமா? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிகேல கிட்டத்தட்ட 26 தலித் எம்எல்ஏஸ் வந்து இந்த வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து பொது தொகுதியில் நிறைய பேர் வந்து நின்று ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவும் பார்த்தீங்கன்னா வெறும் 9 பீப்புள்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலித்லேருந்து வந்து ஜெயிச்சிருக்காங்க. விசிகேல ஒரு 2 பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்போ விஜய் வந்து எந்த மாதிரியான மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பாருங்க. ஒரு பக்கம் தலித்துக்களை வந்து இந்த மாதிரி வந்து பொது தொகுதியிலே வந்து நிற்க வைக்கிறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் 26 பேர் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனில் பாருங்க, 13 பெண் எம்எல்ஏக்கள் வந்து டிவிக்கில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்காம ஆண் பெண் அப்படின்ற வித்தியாசமாக பார்க்காம விஜய் அப்படின்ற அந்த ஒரு ஃபேஸை வச்சுமே வந்து இத்தனை பெண்களை வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. இவங்க சொல்லுகின்ற இந்த எஜுகேஷன், இந்த சமூக நீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே வந்து பிஜேபி கூட போய் சேரப்போகுது. பிஜேபியோட பி டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே உடனே வந்து சேர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சுத்த ஒரு வடிகட்டின போய் தான். ஏன்னா பிஜேபி இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சதே ஒரே ஒரு சீட்டு தான். டிவிகேக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 சீட்டுகள் வந்து தேவைப்படுது. அப்போ தான் வந்து மெஜாரிட்டியாக வந்து ஜெயிக்க முடியும். சரி, இதுக்கு முன்னாடி வந்து விஜய் வந்து பிஜேபி ஆதரவு நிலையை வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. பிஜேபியோட ஒரு நூக்கன் கார்னராக வந்து அவர் வந்து எதிர்த்திருக்காரு. அதாவது நீட் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டைரக்டாக எதிர்த்த ஒரு லீடரே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது
தற்கொலை செய்து இறந்த அனிதாவோட வீட்டுக்கே போயிட்டு வந்து அவர் வந்து பயங்கரமா அந்த நீட்டை வந்து எதிர்த்தாரு. மும்மொழி கொள்கைக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா அறிக்கை வந்து விட்டாரு. இன்னொரு பக்கம் இப்ப ரீசெண்டா கொண்டு வந்த அந்த டீலிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ்க்கு எதிராக, அதாவது சவுத்தோடைய அந்த டோட்டல் எம்எல்ஏ எம்பி சீட்ஸ் எல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு ஒரு கொண்டு வந்தாங்க இல்லையா, அதையுமே வந்து ஸ்ட்ராங்கா எதிர்த்து அறிக்கை வந்து விட்டாரு. இவர் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசனாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய லாஸ்ட் எலெக்ஷன் ஸ்பீச் தான். அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஆகட்டும் சரி, மற்ற இருக்கக்கூடிய அந்த பீப்புளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃபை வந்து கொடுத்தாரு. ஸ்ட்ரெயிட்டாகவே சொன்னார், எந்த காலத்துலேயுமே வந்து பிஜேபி கூட வந்து கூட்டே கிடையாது, நீங்கள் என்னை நம்பி ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிறுபான்மை சகோதரர்களுடைய ஓட்டு வாங்கிறதுக்காக ஒரு பக்கம் கோடி கோடியா செலவு பண்ணி தமிழ்நாட்டு காங்கிரஸை தூக்கி பைக்குள்ள போட்டுக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் கட்சியை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக பாஜகவோட மறைமுக கூட்டணியில் இருக்க வேண்டியது, ஒரு பக்கம் கதர் வேஷம் போட வேண்டியது, இன்னொரு பக்கம் காவி வேஷம் போட வேண்டியது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது. எப்போ சொன்னேன்? கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு இந்தியா முழுக்க எதிரொலிக்குதா? இந்த ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள்ஸ், அதாவது டிஎம்கே ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டாக இருந்த நிறைய மைனாரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம ரிசல்ட்லேயே வந்து பார்க்க முடியும். நிறைய தொகுதியில் வந்து தலித்துகள் ஜெயிக்கிறதுக்கும் அது ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. ஸோ இப்படிப்பட்டவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிஜேபி கூட போயிட்டு சேர்ந்துருவார். ஏப்பா சேர்றதுக்கு அங்கே யாருமே ஆளுங்களே இல்லையே, அதுவாச்சும் உங்கள் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் ஒரு ஆளை வந்து நம்ம மறந்துட்டோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்டிகேவோட சீமான் அண்ணன் தான். நீங்க எல்லாம் இவரை இவ்வளவு அவமானப்படுத்தியும் அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இங்க இருக்காரு. ஏன் தெரியுமா? காசு, பணம், துட்டு. அவங்களுக்கு தான் வந்து இந்த தடவை வந்து ஒரு மரண அடி அப்படின்னு வந்து சொல்லலாம். சொல்ல போனா இந்த எலெக்ஷனோட என்டிகேவே காலியானாலும் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா போன எலெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 8% வாங்கியிருந்தாங்க. இந்த எலெக்ஷன்ல 3.95% தான் வந்து வாங்கியிருக்காங்க. 4%க்கும் கீழே வந்து ஓட்டுகளை வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட பாதிக்கும் கீழே வந்து அவங்களுடைய ஓட் ஷேர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாட்டை துரைமுருகன் அப்படின்ற ஒரு ஆளு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஆப்போசிட் ஐடியாலஜி, அதாவது இப்போ எலெக்ஷன்ல இப்போ அதிகாரத்தில் இருக்கக்கூடியது டிஎம்கே, அவங்கள எதிர்த்து தானே வந்து எல்லாருமே வந்து கேள்வி எழுப்புவாங்க. ஏன் இந்த மாதிரி வந்து சமூக நீதி வந்து சீர்கெட்டு கிடக்கு, கிரைம் ரேட்ஸ் வந்து ஏன் இந்த மாதிரி அதிகமாயிட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க அதெல்லாம் விட்டுட்டு விஜயை வந்து பிடிச்சி பயங்கரமாக வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தரைக்குறைவான அந்த விஷயங்களையுமே விஜயத்துக்கு எதிராக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருது. அதாவது இப்போ ஆட்சியில் இருக்கிறது டிஎம்கே தானே, இவங்க எதுக்கு தேவையில்லாம டிவிகே வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க கண்டிப்பா பிஜேபியோ இல்லை டிஎம்கேவோ ஏவி விட்ட ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கூத்தை பாருங்க, வச்சிருக்கிறது ஃபாரின் நாய், குழந்தைங்க படிக்கிறது அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூலு, வச்சிருக்கிறது ஃபாரின் காரு. இந்த லட்சணத்தில் வந்து இவர் வந்து தமிழ் தேசிய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து இன்னுமே நம்பிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னு தான் தெரியல. சரி, இதெல்லாம் போகட்டும். இப்போ வந்து டிவிக்கே 108 இடங்கள் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 இடங்கள் வந்து தேவைப்படுது. இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து 2 தொகுதியில் வந்து போட்டிட்டாரு. அதில் 2த்துலையுமே வந்து அவர் ஜெயிச்சிட்டாரு. ஒன்று வந்து பெரம்பூர், இன்னொரு வந்து திருச்சி கிழக்கு. அதில் பெரம்பூர் தொகுதியில் வந்து 1,20,000 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காரு. 53,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காரு. திருச்சி கிழக்கில் வந்து 89,000 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காரு. 27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ இதில் கண்டிப்பாக வந்து எல்லாரும் சொல்றது என்னன்னா, திருச்சி கிழக்கில் தான் வந்து அவர் வந்து ரிசைன் பண்ண போறாரு. அது வந்து ஆச்சரியமான விஷயம் இல்லை.
அங்கே ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் நிற்க வைக்க போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு ஆச்சரியமான விஷயமா இன்னைக்கு வந்து பார்க்கப்படுது. அதாவது ரிட்டையர் ஆன சகாயம் ஐஏஎஸ், இவரை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு ஒரு ஜெனியூனான ஒரு ஆஃபீஸராக வந்து இவர் பார்க்கப்படுறாரு. இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிவிகே வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து டிவிகே சார்பாக வந்து இந்த தொகுதியில் வந்து நில்லுங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்களாம். இது நடந்தா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் இது நடந்தா உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு ஆச்சரியமுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம மெயினான விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 இடங்கள் வந்து தேவை. அதுக்கு என்ன பாசிபிலிட்டி அப்படின்றது வந்து இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். அதாவது டிவிகே 108 இடங்களில் ஜெயிச்சிருக்கு. பிஎம்கேவும் அதே மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் வந்தாங்கன்னா 118 இடங்கள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இருந்த போதிலும் இன்னொரு 2 பேர் வந்து தேவைப்படும். ஏன்னா முன்ன சொன்ன மாதிரி ஒரு தொகுதியில் வந்து டிவிகே விஜய் அவர்கள் வந்து ரிசைன் பண்ணி ஆகணும். அதுக்கு செகண்ட் பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காங்கிரஸ் எங்களுக்கு வேணாம், அவங்க டிஎம்கே கட்சியில் தான் இருப்பாங்க, வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம்கே, சிபிஐ, சிபிஐஎம், இன்னும் அந்த முஸ்லீம் லீக் இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு 119 பிளேசஸ் வந்து அவங்க அக்வயர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா காங்கிரஸை வந்து வேணும் ஆனால் பிஎம்கே வேணாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா ஐஎன்சி, இந்த மாதிரி முஸ்லீம் லீக், சிபிஐ, சிபிஐஎம் இவங்களை சேர்த்து அதே மாதிரி 119 இடங்கள்ல வந்து அவங்க வந்து இது பண்ணலாம், பெரும்பான்மையாக நிரூபித்து அவங்க வந்து ஆட்சி அமைக்கலாம். இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. கடைசியான ஆப்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து பக்கம் வந்து போகலாம். ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு சாலிடான ஒரு சீட்ஸை வந்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 45 சீட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 153 சீட்ஸ் வந்து வருது. ஆனால் ஏடிஎம்கே கூட போகிறதுல வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் வந்து அதிகமாக வந்து டிமாண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி அதிகமான அமைச்சரவை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணலாம். ஸோ ஏடிஎம்கே வந்து லாஸ்டான ஆப்ஷனாக தான் எடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கப்படுது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே ஆட்சி அமைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸு. இன்னொரு பக்கம் என்னதான் வந்து இந்த கூட்டம் வந்து எஜுகேஷன் பண்ணப்படலை, இவங்க அரசியல் படுத்தப்படலை அப்படின்னு இவங்க என்ன சப்பக்கட்டு கட்டினாலுமே டிஎம்கே தோக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரைம் ரேட்ஸ். அதாவது நீங்கள் சொல்ல முடியாது வார்த்தையால், அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து கிரைம் ரேட்ஸ் வந்து ரொம்ப ஏறி இருக்கு. இந்த போதை கலாச்சாரம் வந்து பயங்கரமாக ஏறி இருக்கு. அதாவது அந்த ரயில்வே ஸ்டேஷன் சம்பவம்லாம் பார்த்தோம். 4 இளைஞர்கள் வந்து நடு ரோட்டில் போட்டு கஞ்சாவில் ஒரு வட மாநில இளைஞர்கள் வந்து வெட்டினாங்க. இன்னொரு பக்கம் ஒதுங்க போன ஒரு 12th படிக்கிற பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கற்பழித்து கொலை பண்ணாங்க. அந்த 2 வயசு குழந்தைய கற்பழிச்சது. இன்னொரு பக்கம் அந்த வேங்கை வயலோட அந்த இஷ்யூஸ், இந்த மாதிரி கிரைம் ரேட் வந்து பயங்கரமாக வந்து ஏறிச்சு. இதெல்லாம் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் இக்னோர் பண்ணது டிஎம்கேக்கு ஒரு மரணடியாக வந்து இந்த எலெக்ஷன் வந்து விழுந்தது. இதில் ஒரு பயங்கரமான விஷயம், ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்கே ஸ்டாலின் அவருடைய சொந்த தொகுதி கொளத்தூர்ல கிட்டத்தட்ட 10 தடவைக்கு மேலே நின்று ஜெயிச்ச தொகுதியில் இந்த தடவை 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து தோல்வியை வந்து அடைஞ்சிருந்தாரு. அது வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கை வந்து ஏற்படுத்துது. ஸோ இது ஒரு மாற்றத்துக்கான ஒரு நேரமாக வந்து பார்க்கப்படுது. கண்டிப்பாக டிவிகே வந்து இந்த கிரைம் ரேட்ஸ் எல்லாம் குறைக்க வந்து நிறைய சட்டத்திட்டங்களை வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். வருகின்ற மே 7ஆம் தேதி வந்து இது வரைக்கும் தளபதியாக இருந்த விஜய் வந்து இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் விஜயா வந்து மாற போகிறாரு. முன்னாடியே வந்து இந்த ஜனநாயகன் படத்தை வந்து விட்டுருக்கலாம். அப்போ டைட்டில் கார்டில் தளபதி விஜய் ஹஸ் அப்படின்னு தான் வந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. தமிழ்நாட்டு அரசியலில் மட்டும் இல்லை, இந்திய அரசியலே வந்து ஸ்தம்பிக்க செஞ்சிருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக இதற்கப்புறம் தொடர்ந்து டெய்லியும் வந்து நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்மளுடைய தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.